திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படை வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் 2024க்கான அறிவிப்பை வெளியிட்டதை அடுத்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் பணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப், மாவட்ட வருவாய் அலுவலர் ஷேக் மொய்தீன், மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் கோட்டைக்குமார் உட்பட துறை அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். இந்த பறக்கும் படையினர் சோதனையின் போது குறிப்பிட்ட அளவு பணத்துக்கு மேல் ஆவணம் இல்லாமல் கொண்டு சென்றால் பறிமுதல் செய்யப்படும். வங்கி பண பரிவர்த்தனைகள் கண்காணிக்கப்படும். இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அனைத்தும் உடனடியாக அமலுக்கு வந்தது. வர்த்தக ரீதியாக வர்த்தகர்கள் தாங்கள் கொண்டு செல்லக்கூடிய பணங்களுக்கு உரிய ஆவணங்களுடன் கொண்டு செல்ல விட வேண்டும். இல்லையெனில் பறக்கும் படையினர் சோதனை போது சிக்கினால் இவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக உரிய ஆவணங்களை காண்பித்து மீண்டும் தங்களுடைய பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களோ கொடுப்பதற்காக கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் சிக்கினால் அது நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும். ஓட்டுக்காக வாக்காளர்களுக்கு தேர்தல் நடை விதித்தபடி பணம் கொடுத்தால் குற்றமாகும். ஓட்டு போடுவதற்கு வேட்பாளர்கள் வாக்காளருக்கு பணம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி அவர்கள் பார்வையிட்டார்.